யூனிஃபார்மாக பார்த்தீங்கன்னா எல்லா ரிசல்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதாக ஒன்று ஒரு 20-30 சீட்டு வித்தியாசப்படுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் எல்லா ரிசல்ட்டுமே சொல்கிறது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், சார் இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு இந்த மாதிரி எக்ஸிட் போல் உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மக்கள் எப்பவுமே நீங்கள் கேட்குற ஓட்டு போட்டிங்களா யாருக்கு போட்டிங்கன்னா போய் சொல்ல மாட்டாங்க. மக்கள்கிட்ட போய் கேட்குறீங்கன்னா தைரியமாக சொல்லிட்டு போவோம். அவனுக்கு கவலை இல்லை, ஆமாங்க நான் திமுக தான் போட்டேங்கன்னு சொல்லிட்டு போவோம். இது பாதர். ஆனால் அந்த மக்களோட ரிசல்ட் எப்படி நீங்கள் கொலேட் பண்ணுறீங்கன்னு என்டிஏ எப்படியுமே என்ன கணக்கு போட்டாலும் 50க்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபி இல்லாத என்டிஏ, தெலுங்கு தேசம் இந்த மாதிரி கட்சிகள்லாம், சிவசேனா 50க்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ என்டிஏ + 50 தான் வரும். என்டிஏ 300 +னா 50, 350, 325, 375. கோயம்புத்தூர் விட்டுருங்க, கோயம்புத்தூரில் அண்ணாமலை வந்துடுறாரு. அங்கே திமுகவும் அதிகமாக போட்டி போடுறது இல்லைங்க. கோயம்புத்தூர் தவிர மித்த தொகுதி இல்லை. உங்களுக்கு சேதாரம் வரக்கூடிய கூட்டணி கட்சி வழி தான் சேதாரம் வரும். பிரசாந்த் கிஷோர் சொல்லி தான் ஸ்டாலின் டெல்லிக்கு போகல நான் கேள்விப்பட்டேன். பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலின் சொன்னாலும் நீங்கள் போகாதீங்க, இந்தி கூட்டணி வரப்போறது இல்லை, அடுத்த பிரதமர் மோடி தான். ஏன்னா போன தடவை திமுக அரசாங்கம் அமைக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தது பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோரோட அட்வைஸில் கொஞ்சம் இணக்கமாக போனார்னா டிஆர் பாலுவை சபாநாயகராக போடுறதுக்கு வாய்ப்பு. வழக்குகள்லாம் கொஞ்சம் செந்தில் பாலாஜி வெளியில் வரலாம், கொஞ்சம் வழக்குகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. எக்ஸிட் போல் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா சாதகமாக இருப்பதும் கட்சிகளிடையே வரவேற்பையும் தோல்வி தழுவக்கூடிய கட்சிகளிடையும் விமர்சனத்தையும் உள்ளாக்கியிருக்கு. ஸோ இதில் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு இது எப்படி நம்பலாம் சார்? எந்த அளவு நமக்கு நம்பகத்தன்மை கொடுக்கக்கூடியது? கருத்து கணிப்பு 2 விதமாக நடத்தப்படும். தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு. தேர்தலுக்கு முன்பு அந்த கருத்து கணிப்பெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கூறக்கூடிய ஒரு ரிசல்ட். தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு இப்போ நம்ம பார்க்குறது மக்கள் என்ன பண்ணார்கள்னு ஊடகங்கள் கணிக்கக்கூடியது. அவங்க சர்வே முடிவில், அவங்களோட ஆராய்ச்சியில், அவங்க பத்திரிகையாளர்கள் அமைச்சு செக் பண்ணதில் ரிசல்ட். யூனிஃபார்மாக பார்த்தீங்கன்னா எல்லா ரிசல்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதாக ஒன்று ஒரு 20-30 சீட்டு வித்தியாசப்படுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் எல்லா ரிசல்ட்டுமே சொல்கிறது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், சார் இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு இந்த மாதிரி எக்ஸிட் போல் பொய்யா இருக்கா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் பொய்யா இருக்கா, எக்ஸிட் போல் அப்படியே நம்ம எடுத்துக்கலாமா, அது இந்த மாதிரி தான் நடக்குமா, அச்சு மாதிரி நடக்குமா? இல்லை, 2001 கலைஞர் தான் வருவான்னு எக்ஸிட் போல் சொல்லிச்சு. ஜெயலலிதா வந்துட்டாங்க, எக்ஸிட் போல் படிக்கல. சரி, நீங்கள் சொல்லலாம் அது 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக பண்ணுறோம் அப்படின்னு. கடந்த தேர்தலையும் எக்ஸிட் போல் அவ்வளோவா ஒன்றும் சரியாக வரல. ஸோ எக்ஸிட் போல் என்பது சும்மா ஒரு ஊறுகா மாதிரியே தவிர ஃபுல்லாக. ஆனால் எக்ஸிட் போல் உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மக்கள் எப்பவுமே நீங்கள் கேட்குற ஓட்டு போட்டிங்களா யாருக்கு போட்டிங்கன்னா போய் சொல்ல மாட்டாங்க. மக்கள்கிட்ட போய் கேட்குறீங்கன்னா தைரியமாக சொல்லிட்டு போவோம். அவனுக்கு கவலை இல்லை, ஆமாங்க நான் திமுக தான் போட்டேங்கன்னு சொல்லிட்டு போவோம். இது பாதர். ஆனால் அந்த மக்களோட ரிசல்ட் எப்படி நீங்கள் கொலேட் பண்ணுறீங்கன்றது முக்கியம். சேகரிக்கிற டேட்டாவை கொலைட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது கொலைட்டில் தப்பு நடந்து போச்சுன்னா எல்லாம் தப்பு நடந்து போடும். அது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிங்க. ஆனால் கூடுமான வரைக்கும் இந்த தடவை இந்த எக்ஸிட் போலோட வழியே தான் ரிசல்ட் வரும். கொஞ்சம் வித்தியாசப்படலாம் அப்படின்னு தோன்றுறது. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்குமான கண்டிப்பாக அமைக்கும். மெஜாரிட்டி வருமான மெஜாரிட்டி வரும். எவ்வளோ வருங்கிறது நமக்கு டவுட்ஃபுல். 300, 320, 350, 400 இந்த கேள்வி இல்லாத தான் எக்ஸிட் போல் பதில் கூறும். ஆனால் கம்ஃபர்டபுளாக பிஜேபி ஆட்சி அமைச்சு மோடி பிரதமராக வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்னு ஜென்ரலாக தெரியுது. எந்தெந்த மாநிலங்கள் சாதகம் பாதகம்னு ஒரு லிஸ்ட்டு ஓடிட்டுருக்கு. அந்த லிஸ்ட்டில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதல்ல சுற்றில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சு 5 ஆண்டு காலம் பிரதமராக இருந்து 15 ஆண்டுகள் பிரதமர் இருந்த ஒரு சாதனையை மோடி நிகழ்த்துவார். அதில் சந்தேகம் இல்லை. என்டிஏ எவ்வளோ வரும்னு பார்க்கணும். கூட என்டிஏ ஒரு 40 வருமா? என்டிஏ எப்படியுமே என்ன கணக்கு போட்டாலும் 50க்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபி இல்லாத என்டிஏ, தெலுங்கு தேசம் இந்த மாதிரி கட்சிகள்லாம், சிவசேனா அதெல்லாம் எப்படி கணக்கு பண்ணாலும் 50க்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ என்டிஏ + 50 தான் வரும். என்டிஏ 300 +னா 50, 350, 325, 375, 350 பிஜேபி வந்துடுதுன்னா மோடி சொன்ன அந்த 400 டச் பண்ணும். என்டிஏவோட தயவில் தனியாக பிஜேபி 4 டச் பண்ணுமா? சந்தேகம், டவுட்ஃபுல். தனியாக இப்போ இருக்கிற ரிசல்ட் பிரகாரமும் நம்மளோட அணுகுமுறை அப்ரோச்
நம்ம பார்த்த விவகாரங்கள் பிரகாரமும் பிஜேபி 400 எடுக்கிறது கஷ்டம். தனியாக 300 கண்டிப்பாக எடுத்துரும். 300லேருந்து 400க்குள்ளே ஒரு சீட் வரும் அப்படிங்கிறது என்னோட. இந்த எக்ஸிட் போலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா சார்? இது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இது சாத்தியப்படுற இதுவாக இருக்கும் சார்? இங்கே இந்த எக்ஸிட் போலுங்கிறது ஆல் இண்டியா முழுக்க எடுத்தது, தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கல. தமிழ்நாடும் இல்லை இன்க்ளூடட். அவங்க ஆங்கில தொலைக்காட்சிகள் எடுத்த எல்லாமே எல்லா மாநிலங்களும் எடுத்திருக்காங்க. கேரளாவில் எடுத்திருக்காங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, ஆந்திராவில் எடுத்திருக்காங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க, தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருந்து பார்லிமெண்ட்டுக்கு யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க? இது தமிழ்நாடு தேர்தல் இல்லை, சட்டசபை தேர்தல் இல்லை, பார்லிமெண்ட் தேர்தல் தான். அவங்களுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் பிரகாரம் தான் போகும். இப்போ அவங்க 320 சொல்கிறாங்கன்னா அந்த 320 தமிழ்நாட்டோட நம்பரும் அடங்கும். இப்போ பாரதிய ஜனதா 2னா 320 2 அடங்கும். எதிர்கட்சிகள் 100 வரும்னா அது 100ல் திமுகவோட 35 அடங்கும். அப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் அகில இந்திய லெவலில் பிரதிபலிக்கும். இந்த அளவு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஓப்பனிங் பேட்டிங் மாதிரி, ஓப்பனிங் இன்னிங்ஸ் மாதிரி துவக்கம் இருக்கும். அது 1 2 3ங்கிறது நமக்கு தெரியல. அண்ணாமலை ஜெயிப்பாடுன்றாங்க, 1-2 பேர் ஜெயிப்பாடுறாங்க, அது நமக்கு தெரியல. ஸோ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வளர்ச்சியை பெறும். இப்போ 0ல் இருக்குது, ஒரு எம்பி கூட கிடையாது லோக்சபாவில். ஒரு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நோட்டா கட்சின்றாங்க. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு 2-3 சீட்டில் ஜெயிச்சு ஒரு 10-20 இடங்களில் 2வது இடத்துக்கு வந்ததுன்னா, இப்போவே இந்த சர்வே பிரகாரம் சென்ட்ரல் மெட்ராஸில் வினோத் செல்வம் 2வது இடத்துக்கு வருவான் இருக்குது. பெரிய வெற்றி அது. 2வது இடத்துக்கு திமுக அடுத்தபடி வருது, அதிமுக பின்னாடி தள்ளிட்டுனா அது சாதாரண விஷயம் இல்லை. மற்ற 2 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி 3வது இடம் தான், தமிழிசையும் பால் கனகராஜும். இவர் வினோத் செல்வம் மட்டும் 2வது இடம். 2வது இடம்ங்கிறது ஒரு 10-15 இடத்துல வந்துடுதுன்னா, அடுத்த 26 சட்டசபை தேர்தலில் பிரதான எதிர்கட்சியாக உட்காரதுக்கு பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பு அதிகம். திமுக அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 சீட் வரைக்கும் சொல்கிறாங்க இல்லை சார்? ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியமா? இது அப்படி 35 பண்ணாலும் அவங்க வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 38மே ஜெயித்தவர்கள் அவர்கள். இப்போ அந்த 3 சீட்டு வந்து ஒரு பின்னடைவே இருக்காதா திமுகவுக்கு? திமுக மேலே என்ன விமர்சனம் வச்சாலும் ஆன்டி இன்கம்பன்சின்னு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க என்ன தான் ஜாப்பா சாதிக்கு அதுக்கு இது போதைக்குது என்ன சொன்னாலும் மக்கள் எடுத்துக்க தயாராக. சரி, அல்டிமேட்டாக முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தாங்க. நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சா கூட மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா மேட்ரு முடிஞ்சுது. அதுக்கு மேலே ஒன்றுமே எந்த அப்பீலே கிடையாது. மக்களுக்கு குரலே மகேசன் குரல். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லாம் போக முடியாது. அதனால் ஜனங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க ஸ்டாலின் தான் வேணும்னு. நீங்கள் என்ன சொன்னாலும் கவலை இல்லைன்னு. ஸோ ஸ்டாலினுக்கு 35 வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருந்ததுன்னா, ஒரு கால் இருந்து போட்டி போட்டாங்கன்னா 20-20 தான் வந்திருக்கும். ஏன்னா பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ என்ன எடுத்து திமுகவோட அகெயின்ஸ்ட் வாக்குகள் செதறி போச்சு. திமுகவுக்கு எதிரான வாக்குகள்னு சில இருக்கும். அதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி சில பேர் போட்டாங்க, சில பேர் அதிமுகவுக்கு போட்டாங்க. இந்த லாபம் திமுகவுக்கு வந்தது. ஸோ அந்த கூட்டணி அமைச்சு போட்டி போட்டிருந்தாங்கன்னா 20 சீட்டுக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நான் இந்தி கூட்டணிக்கே 20, அப்போ வந்து திமுகவுக்கு 5 தான் வர வாய்ப்பு உண்டு. இவங்களோட அதிர்ஷ்டம் கூட்டணி வரல, அதனால் 35 வந்தாச்சு. ஸோ 35ங்கிறது திமுகவுக்கு பலம். 40-35 பெரிய விஷயம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் கூட்டணியும் வரும், ஒரு 1-2 வரலாம். காங்கிரஸ் 1 வருன்றாங்க, 1-2 வருன்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் 1-2 வரலாம். ஸோ எப்படி கணக்கு 40 தான். 40 தாண்ட முடியாது, மேக்ஸிமம் 40. பாரதிய ஜனதா கட்சிக்கு 1-2 வந்ததுன்னா அதிமுக ஒன்று. இப்போது அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஈரோட்டில் ஜெயிக்குன்றாங்க. அந்த ஆற்றல் அசோக்குமார் ஜெயிப்பாடுறாங்க. ஆற்றல் அசோக்குமார் மட்டும் ஜெயிச்சா கூட, பாரதிய 2 பேர் ஜெயிச்சா கூட 35 + 2 37 திமுக கூட்டணிக்கு. அதிமுக 2 1ன்னு வச்சா திமுக கூட்டணிக்கு 37 வந்துடும், இந்தி கூட்டணி 37 வந்துடும். அப்படி கணக்கு பண்ணலாம். ஆக மொத்தம் திமுக தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுக இனிமேல் எந்த முடிவுனா எடுக்கலாம். ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக உதயநிதியை போடலாம், மந்திரி சபையை மாற்றி அமைக்கலாம். அவருக்கு வேணுங்கிறத பண்ணுறக்கூடிய ஃப்ரீ ஹேண்டை மக்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ மக்களோட மதிப்பு, மக்களோட ஆதரவு ஸ்டாலினுக்கு இருக்குதுன்னு இந்த தேர்தல் ப்ரூவ் ஆகிடுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2 வருஷம் எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் இது வந்து லோக்சபா தேர்தல், பிரதமருக்கான தேர்வு தான். ஸோ முதலமைச்சர் கணக்கில் மக்களோட கணக்கு மாறலாம் இல்லையா? மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் லோக்சபா தேர்தலில் போட்டவங்க 2 வருஷத்தில் மாற்றி போடுவாங்கன்னு நான் நினைக்க தயாரில்லை. அன்லஸ் இந்த 2 வருஷத்தில் ஏதாவது மேஜராக திருப்பம் வந்து ஒரு 50 பேர் கைதானாங்க, 20 பேர் 10 கேபினெட் அமைச்சர் கைதானாங்க அப்படின்ற ஒரு கணக்கு வந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களோட மனசு மாறலாம். இதே லெவல் கண்டினியூ ஆச்சுன்னா ஸ்டாலின் மேலே எந்த கோபம் மக்களுக்கு இருக்கிறதா தெரியல. என்ன எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் ஸ்டாலின் ஏதோ நல்லது பண்ணுறாருப்பா, இலவசமாக பஸ் விட்றாரு, 1000 ரூபா கொடுக்குறாரு, அரிசி கொடுக்குறாரு, பாட்டி போயிட்டுருக்கு. ஏன்னா சாராயம் இருந்தாலும் பரவாயில்ல விடு, சாராயம் எல்லாம் தான் அப்படின்ற மனநிலைக்கு ஜனங்க வந்துட்டாங்க.
ஜனங்க ஸ்டாலின் ஏற்றுட்டாங்க, தப்போ ரைட்டோ ஓகே விடு அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது மாறுமானா மாறுறதுக்கு உண்டான காரணிகள் மாறணும். இது இப்படியே போச்சுன்னா அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான், ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. மெஜாரிட்டி வந்துடும், காங்கிரஸ் வருதோ வரலையோ ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவார். ஆனால் இந்த 2 வருடங்கள் ஏதாவது நடந்ததுன்னா அப்போ தலைக்கு மேலே கத்தி ப்ராப்ளம் வரும். நடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இவர் தான் முதலமைச்சர். இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து எக்ஸிட் போலிங் படி அதிகபட்சமாக ஒரு 4 சீட்டுகளை கைப்பற்றும் அல்லது 12 டபுள் டிஜிட் போகிற அளவுக்கு எக்ஸிட் போலிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டருக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? டபுள் டிஜிட் வரணும்னு நான் நம்ப தயாராக இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. மினிமம் 2 வரலாம், மேக்ஸிமம் 5-6 வரலாம், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. என்டிஏ கூட்டணி சொல்ல, பிஜேபி மட்டும் சொல்ல. டிடிவி தினகரன் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு, ஓபிஐ ஜெயிக்க வாய்ப்பு உண்டு, சௌமியா ஜெயிக்க வாய்ப்பு உண்டு, தேவநாதன் யாதவ், இதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கணும். அது எவ்வளோ பேர் வந்து இப்போது ஜெயிச்சா கூட இந்த தேர்தலில் வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசம் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகிறது. லாஸ்ட் டைம் டிஆர் பாலு ஜெயிச்ச மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு சக்தியாக வளர்ந்துட்டு வருதுன்னு மறுக்க முடியாது. அண்ணாமலை தலைவராக ஆனதுக்கப்புறம் அவர் முதுகில் சுமந்து அந்த கட்சியை ஊராக கிராமமாக கொண்டு போய் பாஜகன்னா தெரியாத நகரங்கள் கிராமங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்தது. அது ஒரு வட இந்திய கட்சி நமக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி. காங்கிரஸ் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, காங்கிரஸ் தமிழ்நாடு கட்சி தான். பாஜக வந்து ஒரு அந்நிய கட்சியாக இருந்தது. அதை தமிழ்நாட்டில் கொண்டு இது உங்கள் கட்சி தான், மோடி உங்கள் தலைவர் தான் சொல்ல வச்சு தான் அண்ணாமலைக்கு பெறுவேன். அந்த வகையில் 2-3 சீட்டு வந்தால் கூட அது அண்ணாமலையின் வெற்றி. தமிழ்நாட்டில் பாஜக வழக்கம்னு நினைக்கிற மத்திய பாஜக வெற்றி. 2-3 சீட்டுங்கிறது கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. 0ல் இருக்கு. இப்போது இதனால் நோட்டா கட்சினாங்க. நோட்டா கட்சி இல்லை, மக்கள் ஆதரவு இருக்குது. 3 சீட்டில் ஜெயித்தோம், 10 சீட்டில் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கோம், 13 இடத்துல வந்து நாங்கள் 3ஆவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதி வந்ததுன்னா வெற்றிக்கு எப்பவுமே 3ஆவது 4ஆவது இடத்துல எடுத்தவொடனே முதலுக்கு வர முடியாது. 4லேருந்து 3 கொண்டு, 3லேருந்து 2 கொண்டு, 2ஆவதுலேருந்து முதல் இடத்துக்கு பிடிக்க முடியும். அந்த முதல் இடத்தை பிடிக்கிறது நோக்கி போயிட்டுருக்காங்க. எப்போ பிடிப்பாங்கிறது நம்ம பார்த்து தான் முடிப்போம். ஜூன் 4க்கு பிறகு இங்கே தமிழ்நாடு எக்ஸிட் போலிங் படி நிலவு இதே தான் நடக்குமா, இல்லை மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்காதுன்னு தோன்றுறது. அப்படியே வந்து திமுகவுக்கு 2 சீட்டு தான் வரும் அப்படின்னு எதிர்க்க. ஏன்னா ஜனங்களோட மூடை நான் பார்த்துட்டு வரேன். நான் ட்ராவல் பண்ணும்போது கேட்பேன் எப்படி மூடு இருக்குன்னு. அவங்க எதிர்கட்சிகள் அதிமுக, இப்போது திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக இல்லை. அதிமுக எந்த போராட்டமும் பண்ணல. அந்த போதைப் பொருளுக்கு எதிராக அதெல்லாம் ஒரு மைனராக பண்ணாங்க, சும்மா கை எடுத்து காலை எடுத்து. திமுக எப்படி அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்ததோ, திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த போது திமுக இருந்த ஸ்ட்ராங்கு, இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருந்து அதிமுக எதிர்கட்சியாக இருந்து அதிமுக பண்ணல, அந்த அளவுக்கு பண்ணல. என்ன காரணம்? அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா ஸ்டாலின் சொன்னால் அமைச்சரவை பொறுப்பேற்று 1 வார காலத்துக்குள் 10 அதிமுக அமைச்சர்களை சிறைக்கு அனுப்புவேனார். அது 4 வருஷம் முடிய போகுது. அதிமுக எந்த அமைச்சரும் சிறைக்கு போகல, எந்த ஊழல் வழக்கும் போடல, எதுவும் நடக்கலை. இது என்னவோ அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. சரி, நான் 5 வருஷம் இருந்து பண்ணி 5 வருஷம் நீ பணத்தை நான் கண்டுக்க மாட்டேன், நான் பணத்தை நீ கண்டுக்காத, சும்மா குரல் மட்டும் கொடுப்போம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஏன்னா ஸ்டாலின் நினச்சா ஜெயிலில் போட்டுருக்கலாமே. ஏன்னா கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு அந்த ஊழல்லாம் பண்ணுறாங்கன்னு. அந்த ஊழல் பட்டியல் அவர்கிட்ட இன்னும் இருக்குது. அந்த ஊழல் மாறித்தா, மனசு மாறித்தா, ஊழல் மாறித்தா, ஊழல் காணாமல் போச்சா தெரியல. ஏன் மனசு மாற்றம் தெரியல. வேண்டாம், ஒரு சமயம் பாஜக உள்ளே வரக்கூடாது, நம்ம 2 பேருமே போட்டியாளராக இருந்துருக்கலாம், எனக்கு பதில் நான், உனக்கு பதில் நீ, இப்படியே ஓட்டிடுவோம். பாஜக வந்தால் நமக்கு கஷ்டம், அவன் தான் வம்பு பண்ணுவான் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அதுவும் தெரியல. ஆனால் திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறது ப்ரூவ் ஆகிடுது. அந்த மக்கள் செல்வாக்கோட அறிகுறி தான் இந்த தேர்தலில் வர பெருவாரியான சீட்டுகள். லோக்சபாவில் வந்து 3வது பெரிய கட்சியாக 2வது பெரிய கட்சியாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மம்தாக்கு 20 சீட் தான் போட்டிருக்காங்க கல்கட்டாவில். மம்தா இந்தியா கூட்டணியிலே அதிகமான வாக்கு வரும்னு எதிர்பார்த்தது மம்தா தான். ஏன்னா வந்து கெஜ்ரிவால் வந்து டெல்லியிலையும் பஞ்சாப் மட்டும் தான் போட்டி போடுறார். யூபி ராஜஸ்தானில் 1-2 அதெல்லாம் காலி. ஸோ கெஜ்ரிவாலுக்கு 10 வந்தால் அதிகம், பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் 15 வந்தால் ஜாஸ்தி. மம்தாக்கு 20, ஸ்டாலினுக்கு 35 வந்ததுன்னா காங்கிரஸ் அடுத்தபடியாக 2வது 3ஆம் கட்ட தலைவராக வந்துடுவார். இல்லை, கூட்டணி சேர்த்து 35 தான் சார். அவங்க நின்னதே 21 தான். ஸோ கூட்டணி கட்டலாம் சேர்த்து தானே 35. இல்லை, என்ன தான் வச்சா கூட 30 மேலே ஈஸியாக வந்துடும். 36 வச்சு 6 கூட்டணிக்கு போனால் 30 வந்துடும். 30 வந்தாலே 3வது பெரிய கட்சியாக வந்துடுமே. ஏன்னா வந்து காங்கிரஸ் 50 அதுக்கு மேலே தாண்ட போகிறதில்ல, அது ஆப்போசிஷன் பார்ட்டிங்கிற தகுதி எழுக்க போகிறது. மம்தா 20 இல்லைன்னா 20 தான் இருக்குன்னா 3வது பெரிய கட்சி டிஎம்கே வந்துடும். 30 இருந்தால் கூட போதுமே,
மூன்றாவது பெரிய கட்சியாக வந்துடும். ஏன்னா சரத்பவார்லாம் அந்த அளவுக்கு போட்டி போடல, எல்லாம் 4, 5 தான் வரும். ஸோ பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய கட்சியில் ஒன்றாக திமுக இருக்குன்னா அது மிக இல்லை. திமுக போட்டிக்கிற 21 தொகுதியில் எத்தனையில் அவங்க ஸ்வைப் பண்ண வாய்ப்பு இருக்குது, எத்தனையில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? 20ல் 21ல் 20 வரத்துக்கு வாய்ப்புண்டு, 19 வரத்துக்கு வாய்ப்புண்டு. கண்டிப்பாக அப்படி தான் போகுது ட்ரெண்டு. பார்த்தீங்கன்னா திமுக போட்டியிட்ட தொகுதி எல்லாமே வந்துடும். சேதாரம் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா கூட்டணி போடுற தொகுதியில் தான் சேதாரம் வரும். இப்போ கோயம்புத்தூரை விட்டுருங்க, கோயம்புத்தூரில் அண்ணாமலை வந்துடுறார், அங்கே திமுகவும் அதிகமாக போட்டி போடுறது இல்லைங்கள. கோயம்புத்தூர் தவிர மித்த தொகுதியெல்லாம் உங்களுக்கு சேதாரம் வரக்கூடிய கூட்டணி கட்சி வழி தான் சேதாரம் வரும். அது எந்தெந்த கூட்டணி கட்சிகள் மூலமாக திமுக அந்த சேதாரம்? இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க, சௌமியா அன்புமணின்றாங்க, அப்புறம் டிடிவி தினகரன்றாங்க. இந்த மாதிரி அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. இங்கே திமுக கூட்டணியில் சார், திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விசிகா இருக்காங்க, மதிமுக ஒரு சீட்டு போட்டிருக்காங்க, இந்தியன் யூனிவர்சிட்டி ஒரு சீட்டு சூரியன் சின்னத்திலே போட்டிடுறாங்க, காங்கிரஸ் 10 தொகுதிகள். ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் சேர்ந்து யார் இதில் வந்து அதிகமான தோல்விகளை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க திமுக கூட்டணிக்கு? காங்கிரஸ் கொஞ்சம் சேதாரம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 3-4 சீட்டு போகிறது, 10 இந்த மாதிரி 10க்கு 10 வர வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் ஒரு 2-3 போகிறதுக்கு 4 வாரத்துக்கு இருக்குது. விசிகே வந்துடும் நினைக்கிறேன். முஸ்லீம் லீக்லாம் ஒன்று தான், அது ஒன்றும் கம்யூனிஸ்ட்டும் வந்துடும். அது ஒன்று கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இல்லை, இது திருப்பூர் இந்த பக்கம் இதெல்லாம் சு வெங்கடேசன்லாம் வந்துடுவார். ஸோ கம்யூனிஸ்ட்டோ முஸ்லீம் லீகோ விசிகேவோ பெரிய பாதகம் வர போகிறதில்லை. காங்கிரஸ் தான் கொஞ்சம் பாதகம் வர வாய்ப்பு உண்டு. இப்போ சிவகங்கை காத்தி தோற்று போய் தேவனாயதை பண்ணிட்டாருன்னா அங்கே காங்கிரஸ் அடி விழும். ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டு. ஆனால் திமுகவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மெஜாரிட்டியாக ஒரு 20 சீட்டாவது வருவங்கிறது என்னோட கணிப்பு. 21ல் 20 சீட்டாவது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கூட்டணி மொத்தம் சேர்ந்து ஒரு 30 வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த தமிழ்நாடு கூட்டணி 30 சீட்டோட பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய கட்சியாக திமுக அலையன்ஸ், திமுக மட்டும் 30 இல்லை, திமுக அணி 30 சீட்டாக தமிழ்நாட்டிலேருந்து போனேன். தமிழ்நாட்டு எம்எல்ஏன்னு வச்சுப்போமே, தமிழ்நாட்டு எம்பிக்கள் 30 பேர் பெரிய பலம் பொருந்தியவங்களாக ஒரு அணியாக பாராளுமன்றத்தில் இருப்பாங்கன்னு என்னோட நம்பிக்கை. தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூன் 4க்கு அப்புறம் இருக்க கட்சிகள் கூட்டணி, திமுக கூட்டணியில் இருக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றா பயணிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை பிரிவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் கூட்டணி பிரமாதம் அமைச்சுன்னு வர்றார். 2019 போட்டார், 2019 போட்டார், பாராளுமன்ற தேர்தல் போட்டார், சட்டசபை தேர்தலில் போட்டார், பாராளுமன்ற தேர்தல் போட்டிருக்காரு. சட்டசபை தேர்தலில் தொடரும். ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கோ விசிகாக்கோ வேறு வழி இல்லை. அதிமுக போகிறது ஐடியா வச்சுருந்தாங்க. நல்ல வேலை போயிருந்தாங்கன்னா அவங்க காலியாக இருப்பாங்க. அதிமுகவோட காங்கிரஸோ விசிகேவோ போயிருந்ததுன்னா கதை கந்தலாக இருக்கும். இப்போ சந்தோஷப்படுறாங்க திமுக இருந்தான்னு. திமுகட்டேருந்து அது இழக்கத்தாயிரு. இப்போ வெளியில் வந்தாங்கன்னா சேதாரம் திமுகவுக்கு இல்லை, பாதகம் வந்து வெளியில் வர கட்சிக்கு தான் பாதகம். எனக்கு தனியாக போட்டிட்டா ஒரு சீட்டு கூட வராது. அதிமுகவோட போட்டிட்டா அதுவும் ஒன்றும் கூட போகிறதில்ல. ஸோ எல்லா கூட்டணியும் அடக்கி வாசிச்சுட்டு அமைதியாக திமுக கூட்டணியில் அப்படியே தொடருவாங்க. திமுக ஸ்டாலினை வந்து வாழ்க வாழ்கன்னு சொல்லி அவர் குஷிப்படுத்தி அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க நோக்கம் சட்டசபை தேர்தலில் ஜெயிக்கணும். 26 சட்டசபை தேர்தலில் ஜெயிக்கணும்னா ஸ்டாலின் மனசை வச்சா தான் முடியும். ஸ்டாலினை தாஜா பண்ணி போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் அவர் 10 சீட்டு 20 சீட் கொடுப்பாரு, இல்லைன்னா அதுவும் போயிடும். அதனால் இந்த கூட்டணி திமுக கூட்டணி உடையுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஜூன் 4க்கு பிறகு திமுக பாஜக உறவு அமைக்க ஏதாவது வாய்ப்பு ஏதாவது இருக்கா? பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லி தான் ஸ்டாலின் டெல்லிக்கு போகலன்னு நான் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. டெல்லியிலே அந்த தகவல் உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலின் சொன்னால் நீங்கள் போகாதீங்க, இந்தி கூட்டணி வரப்போகிறதில்ல, அடுத்த பிரதமர் மோடி தான். ஏன்னா போன தடவை திமுக அரசாங்கம் அமைக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தது பிரசாந்த் கிஷோர். உங்களுக்கே தெரியும், சபரீசனோட சேர்ந்து திட்டம் வகுத்து எப்படிலாம் ஸ்டாலின் பேசணும், எப்படிலாம் பண்ணணுன்னு. ஸ்டாலின் நம்புகிற ஒரு சிலரில் பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர். ஸ்டாலினோட நம்பிக்கையில் பாத்திரமானவர்களில் ஒரு சிலரில் பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர். அவர் பேச்சு கேட்பார். டீமே பிரசாந்த் சொன்னார், அஜி டோன்ட் கம், வராதிங்க, நீங்கள் வந்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா மம்தா பானர்ஜி வரல, கெஜ்ரிவால் வரல, நீங்கள் இன்னொரு முதலமைச்சர் கெஜ்ரிவால் வந்து பங்கேற்றார் சார். கெஜ்ரிவால் அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தானே போனார். அவர் இன்னும் பெரிய லெவலில் இல்லை. மம்தா வரல, கெஜ்ரிவால் அட்டன் பண்ணிக்கலாம். பட் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்க டவுட்ஃபுல்லாக இருக்குது. அந்த அங்கேயில் சொன்னாங்க முதலமைச்சர் இல்லைன்னு. ஸோ நீங்கள் போகாதீங்கன்ற மாதிரி விட்டு சொல்லியிருக்காங்க. அதை பேச்சை கேட்டு இவரும் போகல. இப்போ என்னென்னா கெஜ்ரிவால் மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுன்ற ஒரு சின்ன ஒரு பயம் எதிர்கட்சிகள் வந்திருக்கு. ஏன்னா மோடி நினச்சோன்னா கெஜ்ரிவால் மாதிரி எல்லாம் உள்ளே போட்டுடலாம். பிரசாந்த் கிஷோர் சொன்னால் நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் எதிர்க்கும் போது எதிர்ங்க, இந்தி கூட்டணியிலேருந்து வெளியில் நீங்கள் வந்தாலே பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இந்தி கூட்டணி 4ஆம் தேதியோடு முடிஞ்சு போகுது, அப்புறம் கூட்டணியே கிடையாது. அப்புறம் அந்த கட்சி தனித்தனியாக போகுது. அடுத்த தேர்தல் தானே, இன்னும் 5 வருஷம் இருக்குது, பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே என்ன நடக்கும் தெரியாது. ஸோ இந்தி கூட்டணி காண போயிடும்.
ஸோ ஸ்டாலினுக்கு இந்தி கூட்டணி இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கிடையாது. தனி கட்சியாக அவர் பாட்டுக்கு இருப்பார். பிரசாந்த் கிஷோரோட அட்வைஸில் கொஞ்சம் இணக்கமாக போனார்னா டிஆர் பாலுவை சபாநாயகராக போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மோடிக்கு ஸ்டாலின் மேலே பர்சனலாக கோபம் கிடையாது. ஏன்னா நல்லா தெரியும் ஸ்டாலின் கண்ட வெறுப்போ ஒரு ஆத்திரமோ கோபமோ கிடையாது. கட்சியோ தப்பு பண்ணுறது திட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்க தவிர அவர் பெருசாக ஒன்றும் ஸ்டாலின் மேலே கோபம் இருக்கிறதா தெரியல. கலைஞர் மேலே பெரிய மரியாதை உண்டு மோடிக்கு, அது எனக்கு தெரியும். வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. ஸோ ஸ்டாலின் அப்படி கொஞ்சம் இணக்கமாக கொஞ்சம் அப்படி சிக்னல் கொடுத்து இணக்கமாக போனார்னா திமுகவுக்கு எந்த பாதகமும் வராது. மோடியை வந்து ரொம்ப கண்டுக்க மாட்டார். ஏன்னா மோடிக்கு இனிமேல் தமிழ்நாடு தெரிஞ்சு போச்சு, அதிமுக வேலைக்கு ஆகாது. இனிமேல் கூட்டணி வைக்க போகிறதில்ல, அதிமுக கூட்டணியும் கிடையாது, அதிமுக மதிக்கவும் போகிறதில்ல, ஒன்றும் பெரிய பெரிய ஃபோர்ஸாக இருக்க போகிறதில்ல. தமிழ்நாட்டில் இனிமேல் திமுக வர்சஸ் பாஜகன்ற லெவலில் தான் வரப்போகிறது. அது மோடிக்கு தெரியும். தமிழ்நாட்டில் எதிர்த்தே ஆகணும். டெல்லியில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாருன்னா அவருக்கு நல்லது அப்படின்னு பிரசாந்த் கிட்ட சொல்லி நான் உங்கள் 2 பேருக்கும் பாலமாயிருக்கேன். மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு நான் உறுதி தரேன் பிரசாந்த் கிட்ட சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு பிறகு தான் என்ன நடக்குன்னு பார்க்கணும். கொள்கையை விட்டு கொடுத்து ஸ்டாலின் அப்படி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொள்கையை விட்டு கொடுத்துன்னு இல்லை, கலைஞர் என்டிஏ கூட்டணியில் இருந்தது, கொள்கையை விட்டு கொடுத்து இல்லையே. பாரதிய ஜனதா கட்சி பிரதமராக இருந்த வாஜ்பாய் கீழே முரசலிமாறன் அமைச்சராக இருந்தார். திமுக அங்கம் வகிச்சது. எந்த கொள்கையை விட்டு கொடுத்தாங்க? காமன் மினிமம் அஜெண்டான்னு ஒன்று போட்டு அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் தான் போனாங்க. முரசலிமாறன் வந்து அவர் தீவிரமான திராவிட முன்னேற்ற கழகம், அவர் விட்டு கொடுக்கலாம் மாட்டார். ஆனால் வாஜ்பாயால் பாராட்டப்பட்ட ஒரு திமுக அமைச்சர்னா முரசலிமாறன். முரசலிமாறன் மூளைலாம் சாதாரண மூளை இல்லை, அதிபயங்கர மூளை. தோஹா ரவுண்டில் இந்தியாவை அப்படியே தூக்கி விட்டார். ஆடி போட்டாங்க தோஹா ரவுண்டில். இந்தியா முரசலிமாறன் அப்படி பேசினார், திறமையானவர். அந்த மாதிரி திறமையெல்லாம் இப்போ திமுகவில் இல்லை. அதுதான் பெரிய கஷ்டம். முரசலிமாறன் மாதிரி திறமையானவர்களாம் இல்லை. கலைஞர் ரைட் ஹேண்டாக இருந்தார். அப்போ அவரது வாஜ்பாய் அமைச்சராக போட்டார். அப்போ வந்து விட்டு கொடுத்தார் இல்லையே. ஸோ ஸ்டாலின் வந்து பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையில் சேர்ந்தால் தான் நீங்கள் கேட்ட கேள்வி வரும், கூட்டணி அமைச்சா தான் அந்த கேள்வி வரும். ரெண்டும் நடக்க போவதில்லை. திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வர போகிறதில்ல, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் திமுக அங்கே வைக்க போகிறதும் கிடையாது. ரெண்டும் நோ. என்ன நடக்கும்னா கொஞ்சம் சாஃப்ட் அப்ரோச். இவங்களும் ரொம்ப திட்டமாட்டாங்க, அவங்களும் ரொம்ப திட்ட மாட்டாங்க. அப்படி கொஞ்சம் அணுகுமுறை மாறும். கொஞ்சம் சாஃப்டாக போனால் ஸ்டாலினுக்கு நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கார். நான் சேர்த்து வைக்கிறேன்னு இருக்கார். அதாவது எந்த நல்லது சார்? வழக்குகள்லாம் கொஞ்சம் செந்தில் பாலாஜி வெளியில் வரலாம், கொஞ்சம் வழக்குகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகும். எல்லாமே அரசியல் தான். மோடி பண்ணாலும் அரசியல் தான். மோடி பண்ணுறது தான் அரசியல், நியாயம் ஆகிடாது. மோடி பண்ணால் அரசியல் தான். அமித்ஷா பண்ணாலும் அரசியல் தான். இப்போ கெஜ்ரிவால் போட்டது தான் அரசியல் தான் இல்லைங்களா. இப்போ கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க, அந்த பையனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, அரசியல். ரேவநாத் பிடிச்சி ஜெயிலில் போனாங்க, அதுதான் அரசியல். எல்லாமே அரசியல் தான். போதை மருந்து கடத்தலில் வந்து ஒருத்தர் ஜெயிலில் போகிறது அரசியல் தான். இதெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். ஆகவே எப்படி எந்த லெவலில் அரசியல் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர அரசியல் பண்ணாமல் அரசியல் இருக்க முடியாது. அது மோடியும் அமித்ஷா விதிவிதிக்கல. இப்போ ஸ்டாலின் வந்து கண்ணை காமிச்சு நான் இணக்கமாக போகிறேன் என்னன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. செந்தில் பாலாஜி வந்துடுவாங்க, 2 வருஷத்தை ஓட்டிடலாம், குவைட்ட போயிடும். அப்படி அவங்களுக்குள்ளே திமுக பாஜகக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனாங்கன்னா இப்போ பாசி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்க திருமாவளவனாக இருக்கட்டும், வைகோ அவர்கள் இருக்கட்டும், ஸோ காங்கிரஸும் இருக்குது. ஸோ இவர்கள்லாம் வெளியேற வாய்ப்பு கண்டிப்பாக இதுவே ஒரு காரணமாக இருக்குது. அமையதா ஸ்டாலினை எதிர்க்கிற ஒரு தகுதி காங்கிரஸோ விசிக்கோ கிடையாது. ஸ்டாலினை எதிர்த்துட்டு இல்லை எதிர்க்கலாம் இல்லை, இதுதான் காரணம் இல்லை. ஒரு காரணம் வரல சார். வெளியில் வந்தால் அது ஒன்றும் இல்லை, ஒன்று போயிடுவாங்க. வெளியில் வரட்டும், வந்தாங்க தனியாக போட்டி போட்டாங்கன்னா, ஆதிமோட போட்டி போட்டாங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. அவங்க காணாமல் போகிறது முக்கியமாக திமுகவோட உடன்பட்டு அவங்களோட கொள்கைக்கு விட்டு. ஸ்டாலின் அப்படி போனால் கூட கட்சி அடகு வைப்பார்னு எனக்கு தோணலை. திமுக எதிர்க்கும் போது எதிர்க்கும். இப்போ வந்து ஆன்டி மோடி ஃபீலிங் இருக்குது. 2 விதங்க. ஒன்று, உங்களை சுத்தமாக எனக்கு பிடிக்காது, அது இப்போ இருக்கிற நடைமுறை. உங்கள் கொள்கை பிடிக்காது, உங்களை பிடிக்கும். உங்கள் கொள்கை தப்பு பண்ண எதிர்ப்போம். தமிழ்நாட்டுக்கு எதிராக போனீங்கன்னா எதிர்ப்போம். ஆனால் ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் பாட்டுக்கு வேலை பண்ணுங்க, நான் பாட்டுக்கு வேலை பண்ணுறேன், தினம் திட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு. இந்த 2வது முடிவு தான் ஸ்டாலின் வருவார். கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார், தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க மாட்டார், தமிழ்நாட்டை அடகு வைக்க மாட்டார், தமிழ்நாட்டு நலன்களை விட்டு கொடுக்கவும் மாட்டார். அவர் விட்டு கொடுத்தானா அப்போ திமுக தலைவர் பிரயோஜனம் இல்லை. அதில் தான் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆனால் இந்த இந்தி கூட்டணி மாதிரி இருந்து திட்டி அடுத்தது ராகுல் தான் வரணும், இவர் பிரதமர் இல்லை, மோடி அப்படி பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் பிரசாந்த் கிஷோருக்கு இருக்குது. பிரசாந்த் கிஷோர் சொன்னால் ஸ்டாலின் கேட்பான்ற முறையில் 2 பேருக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை. தட் இஸ் எதிர்கட்சி தான் திமுக, சந்தேகமே கிடையாது. தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி தான். மத்தியில் ஆதரிக்குமான ஆதரிக்காது, எதிர்க்குமான ரொம்ப எதிர்க்காது. ஒரு மைல்டு அப்ரோச், சாஃப்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்கல்ல, சாஃப்ட் கார்னர்,
அந்த மாதிரி ஒரு அப்பஞ்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கருதுறேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி சார். நன்றி.